வணக்கம் மக்களே, நான் உங்கள் விவசாய பட்டதாரிங்க. இன்றைக்கி பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நேற்று வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். எருவும் உரமும் கலந்து மரங்களுக்கு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நம்ம பப்பாளி மரத்துக்கு வந்து வச்சுருக்கோங்க. எப்படி வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, மரம் அடிமரத்துலேருந்து ஒரு 1.5 அடி கேப்லைங்க, 1.5 அடி கேப்பில் ஒரு 1/2 அடிக்கு குழி வெட்டி இப்போ வந்து ஒரு 1.5 கிலோ அளவுக்கு வச்சுருக்கோங்க. உரமும் எருவும் கலந்த மாதிரி. இதில் வந்து நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாஸ் இது 3 கலந்து வச்சுருக்கு. பொட்டாஸோட சத்து வந்து மெயினாக காய் வளர்ச்சிக்கு, நைட்ரஜன் பாஸ்பரஸ் வந்து மரம் வளர்ச்சிக்கும், காய் பிஞ்சுகள் வந்து பெருசாக வரத்துக்கும். இதுக்கு முன்னாடி ட்ரிப்பில் வந்து நம்ம போரானும் ஜிங்க்கு கொடுத்துருக்கு. இப்போ இது எதுக்காக மெயினாக வைக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இனிஷியலாக வந்து மரத்தில் வந்து வச்சு வந்தப்போ காய் நல்லா பிடிச்சிதுங்க. மேலே போகும்போது உங்களுக்கு பிஞ்சு நிற்கல, காயோட சைஸ் வந்து வரல அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ்லாம் நிறையா வருது. இதுக்கான ஒரு மெயின் ரீசன் வந்து எரு பற்றாக்குறையினாலையும் வரலாம். நம்ம எரு எந்த அளவுக்கு நம்ம மரத்துக்கு கொடுக்குறோங்களோ அந்த அளவுக்கு வந்து மேலே வரைக்குமே காய் நல்லா சைஸாக வரும், உங்களுக்கு வெயிட் வரும். இப்போ வந்து நார்மலாக நீங்கள் எரு கொடுக்காம வெறும் உரம் மட்டுமே கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா, கீழே 1.5 கிலோ சைஸ் வருதுன்னா மேலே போகும்போது 1/2 கிலோ 3/4 கிலோ சைஸ் குறையும். அதுக்கு மேலே போக போக இன்னும் சைஸ் குறையும். அப்போ வந்து காயோட குவாலிட்டி குறையும், உங்களுக்கு எடுக்கிற காய் பெருசாக சேல்ஸுக்கு எடுக்க மாட்டாங்க. அதனால் இந்த மாதிரி உரம் வச்சிங்கன்னா வந்து உங்களுக்கு எரு வந்து 2 மாதத்துக்கு ஒருக்கா மரங்களுக்கு கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மரத்தோட லைஃப் நல்லாயிருக்கும், ஈல்டு நல்லாயிருக்குங்க. நன்றி.